தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நாம் அனைவரும் எதிர்பார்த்த இலங்கையின் 9வது குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்து அங்கே புதிதாக ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கா. அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் ஜனதா விமுக்தி பெரமுனா என்கின்ற ஒரு தீவிர பொது உடைமை இயக்கமாகும். அந்த இயக்கத்தை சார்ந்தவர். தொடக்கத்தில் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக ரோகண விஜய வீரா என்பவர் இருந்தார். அது பொது உடைமை, அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் கூட அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட தமிழர்களை அவர்கள் சேர்ப்பதில்லை. தமிழர்கள் மீதான சிங்கள இனவரி தாக்குதல் நடந்த போதெல்லாம் அதற்கு ஆதரவாகத்தான் அந்த ரோகண விஜய் வீரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிற்காலத்திலே லண்டனில் ஒரு முறை ஊடகவியலாளர் சந்திக்கும் போது அது தொடர்பான கருத்துக்களை சொல்லுகிற முகமாக தன்னுடைய வருத்தத்தையும் அவர் பதிவு செய்வதாக வரலாற்றில் சில குறிப்புகள் இருக்கின்றன. ஜனதா விமுக்தி பெரமுனா அமைப்பை சார்ந்த அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை தன்னுள் வாங்கியவர் என்றாலும் கூட இலங்கையில் 2 தேசிய இனங்கள், சிங்கள பேரினவாத தேசிய இனம், தமிழ் தேசிய இனம் என்ற 2 தேசிய இனங்கள் இருப்பதை நன்கு அறிந்த நிலையில் அவர் அந்த மக்களை அணுகுவதற்காக குறைந்தபட்சம் தேர்தல் களத்தில் தமிழ் மக்களோடு பேசுவதற்காக கூட தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை அவருக்கு இல்லை என்பதை அவர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தேர்தல் பரப்புரை செய்கிற பொழுது அவர் சிங்களத்திலே பேச அதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கென்று ஒருவர் அருகில் இருந்து மொழிபெயர்த்து சொன்ன அந்த காட்சிகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. இனவெறி பிடித்த கொடுங்கோலன், தமிழின படுகொலையாளன் மஹிந்த ராஜபக்சே கூட சில இடங்களிலே தமிழில் பேசியதை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கா ஒரு பெயரளவுக்கு கூட வணக்கம் என்று சொல்லக்கூட அவர் தமிழில் பேசியதை பார்க்க முடியலை. இப்பொழுது இந்தியாவிலே கூட வடக்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகிற பொழுது இந்த மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வணக்கம், நன்றி என்றெல்லாம் கூட சொல்லுவதை பார்க்க முடியுது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா எந்த இடத்திலையும் தமிழ் மொழியை உச்சரித்ததாக தெரியவில்லை. அப்படியானால் இவர் எப்படி தமிழர்களுக்கு சம உரிமையை கொடுப்பார், அல்லது தமிழர்கள் கேட்கின்ற மாகாண அரசை அல்லது சுயநிர்ணய உரிமை, மார்க்சியம் ஏற்றுக்கொண்ட தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை, ரைட் ஆஃப் செல்ஃப் டெட்டர்மினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்ற அந்த கொள்கையை இவர் எப்படி ஏற்பார் என்பதுதான் இன்றைக்கு நமக்குள்ள வினாவாக இருக்கிறது. இதுக்கிடையே ரணில் விக்ரமசிங்கே படுதோல்வி அடைந்தார். தமிழர்களுக்கு பெரும் கேடை செய்தவர். நம்முடைய தமிழ் அமைப்பை சார்ந்த, தமிழரசு கட்சியை சார்ந்த சுமந்திரன் அவர்கள் ஜஜித் பிரேமதாசவை ஆதரித்தார். அவரும் இதிலே தோல்வியடைந்து விட்டார். எனவே இப்பொழுது நமக்கான பார்வை என்பது தமிழர்கள் தமிழரசு கட்சி சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினார்கள். சுமந்திரன் போன்ற இரண்டகிகள் பிரேமதாசவை ஆதரித்தார்கள். அப்படியானால் அனுரகுமார திசாநாயக்கா இந்த தேர்தலை எப்படி பார்ப்பார்? பிரேமதாசவை ஆதரிக்கிற தமிழர் கூட்டம் கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய அரியநேந்திரன் அவர்களுக்கு பொது வேட்பாளர் தமிழரசு கட்சி சார்பிலே உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் முன்னிறுத்தப்பட்ட அல்லது ஆதரிக்கப்பட்ட நம்முடைய அரியநேந்திரன் 2,26,343 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நம்முடைய வாக்குகள் ஏறக்குறைய தமிழ் ஈழத்திலே குறைந்தது வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் 40 லட்சம் பேர் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இலங்கையினுடைய மக்கள் தொகையில் 1/3 பங்கு என்ற அடிப்படையில் 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். 40 லட்சம் வாக்காளர்கள் குறைந்தது 30-35 லட்சம் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்திருக்க கூடும். ஆனால் அந்த 30 லட்சம் வாக்காளர்களில் 1/3 பங்கு, ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் கூட நம்முடைய பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவருக்கு வாக்களிக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான சூழலாக இருந்தாலும் கூட 2,26,344 பேர் வாக்களித்ததை நம்முடைய தமிழீழ தேச அந்த இலக்கு கனவு
மறைந்து போகவில்லை என்பதை இந்த 2,26,344 தமிழர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஆறுதலுக்குரிய செய்தி. இதே நேரத்தில் பல செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. சிலர் ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணம், வடக்கு கிழக்கு இணையாவிட்டால் கூட வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்களை, அவர் ஏற்கனவே கொழும்பிலே பிறந்தவர், நீதித்துறையிலே நீதிமன்ற நடுவராக இருந்தவர், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகளையும் சராமரியாக பேசக்கூடியவர். எனவே அவரை பொது வேட்பாளராக நிறுத்தியிருந்தால் அவர் சிங்கள பகுதிகளிலும் சிங்களத்தில் கதைத்து சிங்கள மக்களையும் தன் பக்கம் ஏற்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அவரை நிறுத்தி இருக்கலாம். அது ஒரு பிழையான நடவடிக்கை தான் என்று சொல்லுவதோடு வேறு சிலர்களையும் சொல்கிறார்கள். அது தேர்தல் முடிந்த பிறகு யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் கலந்து பேசி நம்முடைய அரியநேந்திரன் அவர்களை வேட்பாளராக பொது வேட்பாளர் நிறுத்தினார்கள். சுமந்திரன் போன்றவர்கள் இரண்டக வேலைகளை செய்து ஊடறுப்பு செய்ததனால பல லட்சம் வாக்குகள் நமக்கு அது நம்முடைய இவருக்கு ஜட்ஜித் பிரேமதாசாவுக்கு போனதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படியோ தமிழ் ஈழம் என்கின்ற அந்த தமிழர்களின், உலக தமிழர்களின் தாரக மந்திரமான அந்த தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக தமிழீழ தேசத்தின், தமிழீழ மக்களின் தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமைக்காக 2,26,344 தமிழர்கள் வாக்களித்தது அந்த தமிழீழ இலக்கு, கனவு மறைந்து விடவில்லை. அது தமிழர்களில் அணையாத நெருப்பாக உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த 2,26,344 தமிழர்களுக்கும் நம்முடைய எரிதனல் வலையொலியின் மூலம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த தேர்தல், இன்னொரு 2-3 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து, வெலிக்கடை சிறை குட்டிமேனி ஜெகன் தங்கத்துறை படுகொலையாக இருக்கட்டும், அல்லது 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையாக இருக்கட்டும், இந்த படுகொலைக்கு எல்லாம் பின்னணியில் ஜனதா விமுக்தி பெரமுனா வேலை செய்தது என்கின்ற கருத்தை வெளிப்படுத்திய அனுரகுமார திசாநாயக்கா இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து இவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் அடுத்த கட்ட பணிகளுக்கு தமிழர்கள் நம்மை நாமே அணியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் ஒரு 2-3 மாதங்களுக்கு பொறுத்திருந்து பார்த்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து அனைவரும் கலந்து பேசுவோம். ஒருவர் நேரடி பேச முடியாவிட்டாலும் கூட இது போன்ற காணொளிகள் வாயிலாக நம்முடைய கருத்துக்களை, தமிழீழ இலக்கு நோக்கிய அந்த கொள்கை கோட்பாட்டை உயிர்ப்புடன் வைத்திருப்போம் என்று கூறி அனைத்து உலகத் தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.